கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11-12 வசனங்களை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 Samuel chapter 6 verses 11 and 12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமியும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே தேவனுடைய பெட்டி நிமித்தம் ஒரு வீடு, அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here, because of the ark of the Lord, we see the blessing came upon a family, a man, and upon all a household. தேவனுடைய பெட்டி கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் அந்த ஓபேத் ஏதோம் என்கிற மனிதனுடைய வீட்டிலே அது தங்கி இருந்தது. It is for a few days of 3 months that the ark of the Lord was in the house of Obed-Edom. அந்த 3 மாதத்துக்குள்ளே அவனுடைய வீடு, அவனுக்கு உண்டான எல்லாம், அவனுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Within the 3 months, he and all his household members were all blessed. மனிதனுடைய வாழ்வின் அமைப்பு ஒரு குடும்ப அமைப்பு. A family appearance is what is found in a family life. உலகத்திலே கர்த்தர் மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய அமைப்பை குடும்ப அமைப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Lord has kept the form of a family in this world for a man. நாமும் கூட ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We have been chosen from some family or the other. இன்றைக்கு பல குடும்பங்கள் நிலைத்திருக்கிறது, பல குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. Many families have been stabilized into this day, but some families have been scattered. சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சில குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் அப்படியே அது நசிந்து போய்விடுகிறது. Some families have been blessed, but some families have been gone to worse place. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறான். Every person is very careful that he should be very loving in his family. சிலர் தங்களுடைய குடும்பத்துக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தும் சில குடும்பங்கள் முன்னேறாமலே அப்படியே பின்வாங்கி போய்விடுகிறது. Some of them take many efforts to make their family in a good state, but they are not able to progress. சில குடும்பங்கள் நன்றாய் வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு அந்த அமைப்பு இல்லாமல் சிதைந்து போயிரு, சிதறி போன குடும்பங்களாக மாறி போயிருக்கிறது. Some families which were in a good state have now been scattered and come to nothing now. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் ஒரு வித்தியாசமான நிலவரத்திலே சாதாரண நிலையில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பெட்டி அந்த குடும்பத்துக்குள் வந்த பொழுது அந்த குடும்பம் விசித்திரமான விதத்திலே, அதிசயமான விதத்திலே அது ஆசீர்வதிக்கப்பட்டது. We see a family out here which was under a curse, but in a magnificent way this family was blessed when that ark of the Lord came into that. அந்த பெட்டி அந்த வீட்டுக்கு வராத பட்சத்திலே அவர்கள் வருஷமெல்லாம் வாழ்நாளெல்லாம் அவர்கள் கடினமாக உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த ஆசீர்வாதமும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய பெட்டிக்கு தங்களுடைய வீட்டில் அவர்கள் இடம் கொடுத்த பொழுது அந்த வீடு செழிக்க ஆரம்பித்து விட்டது. When that ark of the Lord did not come into their house, they were in all the time under a lot of problems and lot of scarcities, but when that ark of the Lord came into their house, there was a lot of blessing. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. That house was blessed. அந்த வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். That household members were blessed. இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? The people who are hearing these words are blessed now. ஒரு குடும்ப அமைப்பு என்று சொல்லும் பொழுது தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இப்படி பலவிதமான அமைப்புகள், கிளைகள் இருக்கிறது. The family has many branches like the father, mother, brothers, sisters and so on. சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, எங்க குடும்பங்கள் நாங்க 2 பேர் நல்லா இருக்கிறோம், 2 பேர் அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. In some families, some of them will say the 2 of us in our family are in good state, but 2 of them are not. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவது எல்லாரும் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவது. But the blessing of the Lord means all the family members should be blessed. இப்படி பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதம் சுட்டிக்காட்டி இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போனதையும் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. When the word of God is showing some families which have been blessed like this, some families have been also gone to a worse state. இன்றைய வேத பாடம் உன்னுடைய வீட்டாரின் நிலவரம் என்ன?
Today's Bible study is, how is the state of your family? உன்னுடைய குடும்பத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? What is the present situation of your family? ஏன் உன் குடும்பம் இப்படி மாறிவிட்டது? Why is it changed like this? இது மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லையா? Is there no other occupation to be changed? இதைத்தான் நாம் இப்பொழுது விளங்கிக் கொள்ள போகிறோம். That is what we are going to understand now. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போனதுக்கு பல சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. We see as to many incidents which state that some families have gone to disaster. ஒரு மனிதனுடைய தவறினாலே அந்த குடும்பம் இல்லாவிட்டால் அவனுடைய சந்ததி இல்லாவிட்டால் தலைமுறைகள் பாதிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We see in the word of God that because of one man's error, many of their descendants and their families have been affected. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் செழிப்புக்கு நீங்கள் காரணர்களாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு நீங்கள் காரணர்களாக இருக்கக்கூடாது. Dear beloved, whoever you might be the cause to the blessing of the family. You should not be the cause to curse them. நீ என்றைக்கோ செய்த தவறு என்றைக்கோ அது தன்னுடைய விலையை கொடுக்க ஆரம்பிக்கும். Someday you have erred in some way, but it will bring its work on some other day. இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை விதைக்கிறோம், என்றைக்கோ தான் நாம் அதை அறுக்கிறோம். We have sown one day, but some other day we are reaping it. ஆனால் உலகத்துல சொல்லுவாங்க, முற்பகல் நீ விதைத்தால் அது பிற்பகல் என்ன செய்யும்? அது விளையும் சொல்லுவாங்க. In the world they used to say, if you are sowing it in the forenoon, it will give growth in the afternoon. சில காரியங்களுக்கு உடனடியாக பதிலை தேவனும் கூட கொடுத்து விடுகிறார். Sometimes the Lord gives his reply immediately. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களை நாம் சிந்திக்க போகிறோம். Today we are going to consider about the families which have been affected. முதலாவது நாம் இப்பொழுது பார்த்தது ஒன்றுமில்லாமல் லோ ஸ்டேஜில் இருந்த ஒரு குடும்பம் கர்த்தருடைய பெட்டிக்கு இடம் கொடுத்தபடினால் அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. We see that the family which was found in a very low state, this was blessed because they gave room for the ark of the Lord. அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. They had a chance like this. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். They made use of it like this. ஆனால் சில குடும்பங்கள்ல பாதிப்புகளே வாடிக்கையாக இருக்கிறது. But some of them, their effect is the only thing in their family. மத்தவங்கள மாதிரி தான் இவங்களும் பிரயாசப்படுறாங்க, எவ்வளவோ செய்றாங்க, ஆனா அந்த குடும்பம் முன்னேற்றமே இல்லையே. They are laboring hard like the others, but there is no progression in the family. குடும்ப வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? What is the cause for the downfall of the family? இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். This is what we have to understand. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே ஏன் எதுக்கு அப்படிங்கறதை நீ சிந்திச்சு அதை சரிப்படுத்தி அதை சீர்படுத்தி அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது அவசியம். You should analyze yourself as to why that incident took place and correct yourself and come out of that way. அப்படியே நீங்கள் அதே பாதிப்பிலேயே காலமெல்லாம் கடந்து உங்களுடைய சந்ததியை நீங்கள் அழித்து விட கூடாது. You should not abide in the same state and also lose the descendants. நான் ஒரு 10 இன்சிடென்ட் உங்கள் முன்பாக வைக்கிறேன். I explain to you 10 incidents. 10 incidents. 10 இன்சிடென்ட் நிகழ்ச்சிகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். I place 10 incidents before you. வேதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வீட்டாரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். From the word of God we are going to consider about the families which have been affected. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Genesis chapter 12 17ஆம் வசனம் verse 17. ஆதியாகமம் 12:17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார். இங்கே ஒரு குடும்பம் ஒரு வீட்டார் அனைவரும் மகாவாதைகளினால் வாதிக்கப்பட்டார்கள். Here we see a family which had been affected by great plagues. நான் ஒரு வீட்டை போய் பார்த்தேன். I went and saw a house. அந்த வீட்ல 4 பிள்ளைகள். There are 4 children in that family. 4 பிள்ளைகளுக்கும் கால்கள் வழங்காது. All the 4 children they were lame in their feet. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. See how it will be. யோசிச்சு பாருங்க. This thing can see. அந்த வீட்ல மொத்தமே 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளுக்கு 2 காலும் வழங்காது. There are totally 4 children in that family. All the 4 they were lame in their feet. அந்த குடும்பம் எப்படி செழிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how that family will flourish. அவங்களுக்கு பணம் இருக்கலாம். They will have money. வீடுகள் இருக்கலாம். They have houses. வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். They have all the facilities. ஆனா 4 பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? காலே கிடையாது. But all the 4 children had no feet. எப்படி இருக்கும் பாருங்க. See how it would be. பிரியமானவர்களே, இதெல்லாமே ஏதோ ஒரு சாபத்தினுடைய பாதிப்புகள். These are all the reason for a curse. இன்னொரு இடத்துல நம்முடைய விசுவாசி வீட்டை ஒன்றை பார்த்தேன். On the other hand, I saw another family. அந்த வீட்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணு மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. In that house only one girl and one boy is in right state. அதுக்கு அடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும்
கால்கள் இல்லாவிட்டா கைகள் சூம்பி போயிருக்கும். All the other family, all the other children, they had something in their hands or on their feet. அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how that family will be burdened. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுடைய வீட்டாரை கர்த்தர் மகா வாதைகளால் வாதித்தார். Here we see the house of Pharaoh was affected by great plagues. அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வேதனையும் வாதிப்பும் உண்டானது. There was a great effect to that family and great plagues. அந்த வீட்டாருக்கு அதனுடைய பிரச்சனைகளுடைய தீவிரம் தெரியாது. They do not know the reason for that problem in that family. ஆனால் பார்வோனுக்கு அது விளங்கி கொண்டது. But Pharaoh could understand it. ஒரு பெண்ணை தவறான நோக்கத்திலே அவன் இடைபட அவனை அழைத்த பொழுது இந்த பிரச்சனை அவனுடைய குடும்பத்தை சந்தித்தது. When he was dealing with a girl in a wrong way, this problem faced his family. நம்முடைய ஜீவியத்துல தவறான நோக்கம் வரும் பொழுது நம்முடைய வீடு முழுவதுமே வாதைகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டு விடுகிறது. If there is a wrong intention, then our whole house is being given to plagues. நீங்கள் நினைக்கலாம் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லலாம். You might say that you have not sinned. அது பழைய ஏற்பாட்டில தான் கையும் மையுமாய் பிடிபட்டால் தான் அந்த பாவம் நிரூபிக்கப்படும். In the Old Testament, only if they have been caught red-handed, that sin will be accused. வேதம் சொல்லுகிறது தீய நோக்கம் எல்லாமே பாவம். But the word of God says every wrong thought is a sin. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை அந்த பார்வோன் தவறான நோக்கத்தோடு தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டான். And this Pharaoh took Abraham's wife Sarah with the wrong intention to his palace. அவன் எந்த விதத்திலும் அவளை பாவத்துக்கு உட்படுத்தவில்லை. And he wanted to indulge her into sin by some means. ஆனால் இவனுடைய நோக்கத்தை அறிந்த கர்த்தர் உடனடியாக ஜட்ஜ்மென்ட்டை தொடங்கி விட்டார். But understanding the intention of him, immediately the Lord sent his judgment. தவறான நோக்கத்தின் நிமித்தம் தான் அந்த குடும்பம் அன்றைக்கு மகாவாதைக்குள்ளே கடந்து போனது. Only because of the wrong intentions, that family went into great plague. எப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தையிலே தவறான எண்ணங்களும் நோக்கங்களும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வீட்டாருடைய வாதைக்கு காரணமாக மாறிவிடுகிறோம். Whenever we have wrong thoughts or wrong intentions, we are the cause for the plagues in our family. உன்னுடைய வீட்டாரின் நிலவரம் என்ன? What is the state of your family? யாராவது வாதைகளிலே வாதிக்கப்படுகிறார்களா? Is there anybody caught with plagues? நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? What do you think is? அவங்க பாவம் செய்த ஆத்மா தான் சாகும், அவன் தான் என்னவோ தப்பு பண்ணிட்டான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. You think that the soul which has sinned alone will die because he has sinned, he is having the thing. தாவீது தேவனுடைய ஜனத்தை எண்ணும்படியாக அவன் ஆலோசனை சொன்னான். David gave a counsel to count the people. தேவ ஜனத்தை எண்ணுவது தவறு. Counting the people of God is wrong. அப்படி அவன் எண்ணுவதானால் அவன் பலி செலுத்தி இருக்க வேண்டும். If he has to count, then he has to offer an offering. அதுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி அவன் எண்ணி இருக்க வேண்டும். Only after sacrificing an offering he should count the people. அப்படி செய்யாத பட்சத்தில் ஜனங்களில் அநேகர் இறந்து போனார்கள். If not, many of them died in that state. அவனுக்கு அது ரொம்ப துக்கமாக இருந்தது. That was a great grievance to him. அவன் தேவனிடத்தில் போய் சொன்னான். He went and told the Lord, ஆண்டவரே நான் தானே தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தப்பு செய்தது, அதை தண்டித்து விட்டீரே என்று கேட்டான். He said, Lo, I have sinned and have done wickedly. What do the sheep have done? For you have put your hand against them. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு குடும்பத்தில் அங்கத்தினனா இருந்தால் உன்னுடைய செயலினாலே உன்னுடைய குடும்பத்தில் வியாதிகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. If you are a member of your family, then because of your actions there might be effects in your family. ஒருவேளை உனக்கு வியாதி வராம இருக்கலாம், ஆனால் உங்க வீட்டாரை போட்டு கர்த்தர் வாதிக்க ஆரம்பிப்பார். Maybe you are not plagued, but your household will be plagued. இல்லாவிட்டால் பாவமே அறியாத உன்னுடைய குழந்தைகளை போட்டு வாதிக்க ஆரம்பிக்கப்படும். Or the ones who do not know sin will be plagued. உன்னுடைய தவறான எண்ணம் பிசாசை வியாதியை உன்னுடைய குடும்பத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர அனுமதித்து விட்டது. Your wrong intention is bringing Satan or sickness into your family. உங்களுடைய குடும்பத்தில் இப்படி வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறதா? Is plagues coming into your family? ஒரு ஆள் விட்டா ஒரு ஆள் இந்த ஷிஃப்ட் போல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. Is there a shift cause in your house? அம்மா கொஞ்ச நாள் வியாதியா இருப்பாங்க, அடுத்து அக்கா வியாதி, அடுத்து தம்பி வியாதி, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அம்மா வியாதி. இப்படியே இருந்தா அது பெர்மனன்ட் ஹாஸ்பிடல் மாதிரி ஆயிடும் வீடு. The mother will be sick, or the brother will be sick, or the sister will be sick. Permanently there will be like a hospital. நீ ஒன்றை செய்ய வேண்டும். உன்னுடைய எண்ணங்களிலே ஏதாவது தவறு இருந்தால் அதை சரிப்படுத்த வேண்டும். அதுதான் பிராயச்சித்தம். You should do one thing. You should rectify the things which are wrong in your mind. That is only atonement. உன்னுடைய எண்ணத்தை நீ சரிப்படுத்தினால் தான் இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். Only when you rectify your thoughts, there will be a full stop to this disease. அதனால நீங்க பிசாசு அது இதுன்னு நீங்க சொல்லலாம், ஆனா தேவன் அதை அனுமதித்ததுக்கு காரணம் உன்னுடைய தவறான எண்ணங்கள். You might say it is Satan or some other cause, but the reason why God has admitted is because of your wrong thoughts. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we read Genesis chapter 20, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? what is 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். verse 17.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் அடைத்து விட்டார். அதாவது குடும்பத்திலே குழந்தைகள் பெறாததுக்கு காரணத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். He tells the reason for why children are not born in the family. ஏன் சந்ததி உருவாக்கப்படவில்லை? Why are descendants not formed? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் அங்கேயும் தவறான நோக்கமே. There were many reasons, but one thing was wrong intention. அடுத்தவன் மனைவியை நாம் சிந்திக்கவே கூடாது. Should not think about another man's wife. பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக என்று சொன்ன அதே கர்த்தர் பிறனுடைய மனைவியையும் இச்சியாதிருப்பாயாக என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். The Lord said, "Lust not after other things," is also saying, "Lust not after others' wife." பிறனுடைய மனைவியோ பிறனுடைய புருஷனையோ நாம் இச்சிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே இந்த கற்ப தடை உண்டாகிறது. When we lust after another wife or another husband, then there is a cause like this. உன் சந்ததியவே கர்த்தர் உருவாக விடாமல் தடுக்கிறார். The Lord will hinder you that your descendants might not raise up. நம்முடைய ஜீவியத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். This is a time when we have to be very careful for our life. எதற்கு என்கிற கேள்வியை கேட்டு நீங்கள் அவிசுவாசத்திலே போய்விடக் கூடாது. Not to ask the question why and go into unbelief. ஏன் தேவன் உதவி செய்யல என்று சொல்லிவிட்டு நீ பின்மாறி போய்விடக் கூடாது. Not to say why God didn't work and go into backsliding. காரணத்தை நீ ஆராய்ந்து பார். You should search out the reason for it. நீ எதற்காக தேவன் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்விலே அனுமதித்தார்? Why has the Lord admitted such a thing in my life? அது நீங்க இந்த நாட்களில கண்டுபிடிக்கணும். That is what you have to find these days. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who is the one who understands his errors? யோபு சொல்றான், நான் எதில தவறுனேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். Job says, wherever I have erred, you showed me. இதனுடைய இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the another spiritual meaning of this? ஆவிக்குரிய ஜெயஜீவியம் உருவாகவே உருவாகாது. The spiritual victorious life will not be formed free. இல்ல கிறிஸ்து உனக்குள் உருவாக மாட்டார். Or Christ will not be grown up in you. கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார், என் பிள்ளைகளே மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் உங்களுக்காக கற்ப வேதனை படுகிறேன். St. Paul says to Galatians that my children, I am also travailing in birth that Christ might be formed again in you. வருஷங்கள் போயிட்டு இருக்கோம், ஆனா கிறிஸ்துவின் சுபாவங்கள் கொஞ்சம் கூட இருக்காது. இன்னும் அதே பழைய ஜென்ம சுபாவம் தான் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். காரணம் நம்முடைய ஜீவியத்திலே எங்கேயோ நாம் தடுமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம். We have gone through somewhere into some transgression. Therefore for years together there will be no growth at all. பார்வோனுடைய வீட்டார் வாதிக்கப்பட்டதற்கு காரணம் அவனுடைய தவறான நோக்கம். The reason for the house of Pharaoh to be affected is his wrong intention. அபிமெலேக்கினுடைய குடும்பம் அந்த கற்பத்தடை உண்டானதுக்கு காரணம் அவன் பிறனுடைய மனைவியை இச்சித்ததின் காரணம். The wombs of the house of Abimelech was closed up because he lusted after another man's wife. பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது. Should not lust after other man's things. பிறனுடைய பொருட்கள் எதையுமே நிலங்களையோ வீடுகளையோ எதையுமே நாம் இச்சித்து எடுத்துக்கொள்ள கூடாது. You should not lust after any things or any houses or lands and take it. தேவ சித்தமில்லாத எந்த காரியத்துக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. Without the will of God we should not give room for anything else in their life. ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலைகளில் தவறுகளை செய்து விடலாம், ஆனால் உங்களுடைய வீட்டார் இதிலே பாதிக்கப்பட்டு விடுவார்கள். You might err in such situations, but your family members will be affected. உன்னுடைய குடும்பம் இதிலே பாதிக்கப்படும். Your family will be affected. ஏனென்றால் உன்னுடைய மாம்சம், உன்னுடைய மனைவி, உன்னுடைய இரத்தம், உன்னுடைய பிள்ளைகள். Because your flesh is your wife and your blood are your children. நீ மாம்சத்திலும் இரத்தத்திலும் பாவம் செய்யும் பொழுது இந்த மாம்சமும் இரத்தமும் பாவம் அந்த பாதிப்புக்கு அவர்கள் வேதனைக்கு அவர்கள் உடன்பட்டு விடுகிறார்கள். When you commit sin in your body and flesh, then they are becoming a cause for to be cursed by because of you. அந்த தவறான நோக்கத்தை நீ எடுத்துக்காத பட்சத்திலே வாதை நீங்காது. If you do not rectify the wrong intention from you, then that plague will not go. இந்த பிறனுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் உனக்காக ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணினால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று அந்த அபிமெலேக்கிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். Unto Abimelech the Lord says, Abraham will pray for you and then you will be healed. உன்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் பிராயச்சித்தம். This is the atonement in your life. ஒரு சரியான ஜெபம் தான் உனக்கு இதுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர முடியும். A right prayer alone can bring you deliverance for this. உங்களுடைய வீட்டின் நிலவரம் என்ன? What is the state of your house? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தாய் தகப்பனுடைய நிலவரம் என்ன? What is the state of your children or your father and mother? அடுத்ததாக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Next Judges chapter 8 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 27. நியாயாதிபதிகள் 8:27. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான
ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கன்னியாயிற்று. இங்கே ஒரு குடும்பத்துக்கு ஒரு கன்னி உண்டானதை நாம் பார்க்கலாம். We see a snare happen to a family. ஒரு தனி மனிதனுக்கு அல்ல, அவனுடைய வீட்டார் அனைவருக்குமே அது கன்னியாக மாறி போய்விட்டது. Not for an individual person, but it became a snare to his household. கர்த்தர் அவனை அழைத்தார். The Lord has called him. அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்தார். The Lord called him a valiant man. ஒரு பயந்த மனிதன். He was a man who feared. ஒரு சந்தேக பேர்வழி. He was full of doubts. ஒரு அவிசுவாசியான மனிதன். He was an unbeliever. கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனிதன். He was one who was questioning. ஆனால் கர்த்தர் இவனை பராக்கிரமசாலியாக மாற்றி கொண்டு வந்தார். But the Lord made him a valiant man and brought him. அவன் மூலமாய் கர்த்தர் பெரிய ரட்சிப்பின் வேலையை செய்தார். Through him the Lord brought a great salvation. எல்லாம் செஞ்சு முடிச்ச போது திடீர்னு இவன் ஒரு நாள் திடீர்னு புத்தி பேதலிச்ச மாதிரி ஒரு காரியத்தை தவறு செய்து விட்டான். One day something he did madly and he did something. நல்லாதான் இருந்தான். He was in a good state. திடீர்னு ஒரு நாள் சொன்னா ஜனங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். Suddenly he said, I will tell you one thing, will you be able to do? அவங்க சொன்னாங்க நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம். And the people said, we will do anything what you say. அப்ப நீங்க கொள்ளையிட்ட கடுக்கன்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னான். Then he asked them to bring the ornaments which they had got from the அந்த spoil. நாட்கள்ல இஸ்மவேலர் எல்லாரும் ஆணும் பெண்ணு எல்லாமே கடுக்கன் போட்டுருப்பான். In those days all the people of Israel will be having golden earrings. இஸ்மவேலர். All the Ishmaelites. அவங்க இஸ்மவேலர் எப்படின்னா அவங்க வியாபாரிகள். அவங்க எப்பொழுதுமே கடுக்கன் போட்டுருப்பாங்க. The Ishmaelites were all the ones who were businessmen and therefore they will wear golden earrings. இப்ப சில ஜாதிகள்ல ஒரு சிலர் போட்டுருப்பாங்க பாத்திருக்கீங்களா? Here now also in some castes they are wearing like this. அதுபோல சில பையங்கள்லாம் இப்ப புதுசா கடுக்கன் போட ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? And some boys have been newly started to wear this. இவன் பொண்ணா பிறந்திருக்கணும். இவன் பிறக்கும்போதே பெண்ணா பிறந்திருந்தா பிரச்சனை இல்ல. He should have been born like a girl when he is born. இப்ப அவனுக்கு பெண்ணா போகணும்னு ஆசையா வருது. Now he desires to become a girl. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened here was, இஸ்மவேலரை கொள்ளையிட்டு வந்து நின்ன உடனே இவன் சொன்னா நீங்க கொள்ளையிட்ட கடுக்கன்கள் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னான். after spoiling the Ishmaelites he said, bring the earrings which you have spoiled out of the Ishmaelites. இந்த கடுக்கன்கள் மூலமாக அவன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணி விட்டான். Through these earrings he made an effort. அவங்களை எல்லாரையுமே தேவசமூகத்துக்கு போக விடாம இங்கேயே அவன் டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். Without making them to go to the presence of God, he is making an effort to make a sacrifice there. இந்த கடுக்கன் கடைசியிலே அவனுடைய வீட்டார் அனைவருக்கும் கன்னியாக மாறிவிட்டது. This earrings became a snare into his own household. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாறி போறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்து விட்டது. This was a reason for the children of Israel to backslide. நீங்க ரொம்ப போட்டிருக்க மாட்டீங்க, கடுக்கன் தான் போட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டட் தான் போட்டிருப்பீங்க. ஆனா அது உனக்கு நித்திய ஜீவனுக்கு அது ஒரு கன்னியாக மாறும். You might not have worn anything else except for a stud that will lose your eternal life. ஒரு சின்ன ஒரு கடுக்கன் கூட உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. Even a small earring, it should not be found in your life. அது ஒரு சின்ன கடுக்கன் தான், ஆனா உன்னுடைய குடும்பத்துக்கு அது ஒரு கன்னியாக மாறிவிடும். It's a small earring but it's become a snare to your family. இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது, if you tell in another words, சின்ன தவறுதான், ஆனா உன்னுடைய குடும்பத்துக்கு அது ஒரு கன்னியாக மாறிவிடும். A small mistake will become a snare to your household. ஒரு பெரிய திரள் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். Multitude of people of Israel went following after it and went warring. கர்த்தர் சொல்றார், இது இவனுடைய வீட்டாருக்கு கன்னியாக மாறிவிட்டது. Then the Lord said, this became a snare to the household of him. உன் குடும்பத்துக்கு நீ கன்னி வச்சிட்டு செத்து போய்ட்டா என்ன பிரயோஜனம்? If you alone are keeping a snare for your family, what's the use? நம்ம பறவைக்கு கன்னி வைக்கலாம், அதே கன்னில நம்ம காலை வச்சிட்டா we can keep a snare for the birds, but if we are keeping our feet in that same snare, அதுபோலதான் it's the same. நாம் இன்னைக்கு अनेகர் நம்முடைய குடும்பத்துக்கே கன்னி வச்சிட்டு போயிரோம். Now many of us are placing the snare to our families. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கன்னி வச்சிர கூடாது. You should not keep snare for your children. உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வீட்டாருக்கு நீங்க ஒரு கன்னியை வச்சிட்டு போயிர கூடாது. You should not keep the snare for you or your household. அது நீ வெட்டின குழியில உன் குடும்பம் விழுந்துகிட்டே இருக்கும். At the same time this family will be going on through it. நீங்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட கூடாது. You should not make such errors. நீங்க சொல்லலாம் ஒரு கடுக்கன் தான், அது கடுக்கன் தான், ஆனா உன் வீட்டாருக்கு அது ஒரு என்னது, ஒரு பெரிய கன்னி. You might think that it's a small earring but it's a great snare to that family. சின்ன காரியமானாலும் அது உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு பெரிய கன்னியாக மாறி உன்னை ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளி கொண்டு போய்விடும். Even if it is a small state, then it will take you to a larger state in your spiritual life and take you to the state of despair. திரும்பி உன் பிள்ளைங்க அதுல சிக்கிக் கொள்வாங்க. Again your child will be caught into it. அதனுடைய பிள்ளைகள் அதுல சிக்கிக் கொள்வாங்க. Or their children will be caught into it. இப்படி ஒவ்வொருத்தரா அதுல கண்ணில சிக்கிக்கொண்டே போவாங்க. Like this, one by the other will be caught into the snare. தவறுகளுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. We should never give room for errors. சின்ன காரியம்னு கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். For a small mistake you should be very careful. சின்ன
பிள்ளைகளிலேயே நீங்க நல்லா அவங்கள உடுத்தி நல்லா வளர்த்து நல்ல அழகா கொண்டு வரணும். Even as small children you should correct them and bring them in a beautiful manner. நீங்க அவுரங்கசீப் படிச்சிருக்கீங்களா? முகலாய மன்னர் அவுரங்கசீப் படிச்சிருக்கீங்களா? Have you read about Aurangzeb? தெரியுமா உங்களுக்கு? சரித்திரத்துல படிச்சிருப்பீங்க. In your history you would have learnt it. ஒரு நாள் அவன் தர்பார்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது one day he was sitting in the darbar அவனுடைய மகள் உள்ளே வந்தாளாம். and his daughter came. உள்ள வந்துட்டா. She came inside. தர்பார் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள வந்தாச்சு. and she came into the darbar. அவ வந்தது அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. and that was not a problem to him. அவ உள்ள வந்த உடனே எல்லாரும் அவளையே பார்த்தாங்க. when she came in, all of them were gazing at her. அவங்க பார்த்த பார்வை இவனுக்கு தகப்பனுக்கு தாங்க முடியல. the way they looked at him, he could not stand. ஏன் தெரியுமா? the reason is அவ போட்டிருந்த Dress அப்படி போட்டிருந்தா. her dress was in such a style. ஸ்டைல் இல்ல, டிரான்ஸ்பரண்டா ஒரு Dress போட்டுட்டு உள்ள வந்துட்டா. she was wearing a transparent dress and came inside. இவ போட்டிருந்த Dress பார்த்துட்டு அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏண்டா இப்படி ஒரு Dress போட்டுட்டு இவ தர்பாருக்குள்ள அரசவைக்குள்ள வந்துட்டாளே, என்ன பண்றது? he could not stand because she came inside with such a dress into the darbar. அத அவனால சகிக்கவே முடியல. he could not bear it. எல்லாரும் முன்னால இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டாளே. she put me to shame before the others like this. ஏனா முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப Dress விஷயத்துல ரொம்ப கவனிப்பா இருப்பாங்க. because the Muslims would be very careful regarding their dressing. என்ன நடந்துச்சு தெரியுமா? do you know what happened? அப்படியே நிலவரத்தை சூழ்நிலையை சமாளிச்சிட்டு he managed the situation at the same state. அவளை அனுப்பிட்டு மினிஸ்டரை கூப்பிட்டானா. he sent her out and called the minister. அருமையான Dress செஞ்சிருக்கானே, அவனை நான் பார்க்கணுமேன்னு சொன்னான். he said, one person who is made this beautiful dress, I want to see him. அருமையான, என் தேசத்துல இப்படி ஒரு கலைஞன் இருக்கான். in our place there is such an artist. இவனை கொண்டு வான்னு சொன்னான். bring him here. எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவனுக்கு பிரைஸ் கொடுப்பாங்கன்னு. all thought that he will be rewarded. அவன் வந்த உடனே சொன்னானா, இவனை கொண்டு போய் 2 பெருவிரலையும் துண்டா எடுத்துருன்னு சொன்னான். immediately he said, you take him and take away both his forefingers. தேசத்துல இப்படி ஒரு Dress வெனிச்சே கூடாது. ஏன் பிள்ளை இல்ல, எந்த பொண்ணும் இந்த Dress போடக்கூடாது. இப்படி ஒரு Dress செய்றவன் கை 2 பெருவிரலை எடுத்துரு, அவன் நெசவே அடிக்க கூடாது, பாவ அடிக்கவே கூடாது, சாகர வரைக்கும் சொன்னான். he said, no other child should wear such a garment anymore. you take away both his thumbs, he should never do this occupation anymore. எப்படி இருக்கு பாருங்க. see what is it? அவங்க தேசத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. see how he has controlled his land. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி கன்னிகள் கூடுதே வளர்த்துக்கிட்டே வரோம். கன்னிகளுக்குள்ளே தான் அது வளருது. we have been growing our children only in snares. ரொம்ப கவனமா இருக்கணும். we should be very careful. ஒரு பொன் கடுக்கன் தான், ஆனா அவனுடைய வீட்டார் முழுவதுக்கும் அது என்ன செஞ்சிருச்சு? கன்னியாகவே போய் விட்டது. it's only a small earring, but it became a snare for his household. உன்னுடைய ஜீவியத்திலே உன்னுடைய மூலமாக உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு கன்னியை வச்சிட்டு போயிடாத. because of you should not keep a snare for you or your family. நீ உன் குடும்பத்துக்கு ஒரு கன்னியை வைத்துவிட்டு போகாதே. don't keep a snare for your family. முதலாம் சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Samuel 22 verse 22. 1 சாமுவேல் 22:22. அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமினாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் நானே காரணம். I have occasioned the death of all the persons of thy father's house. இது ஒரு சாதாரண குடும்பத்தின் அழிவு அல்ல. This is not a destruction of an ordinary family. ஒரு ஆசாரிய குடும்பத்துக்கு ஒரு பெரிய அழிவு உண்டாகிவிட்டது. There was a great destruction to the family of priesthood. அதுக்கு காரணம் சொல்றான் தாவீது, நான் தான் அதுக்கு காரணம். And David says that I am the reason for it. நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக ஆசாரிய குடும்பம் ஊழியர்களுக்கு பாதிப்பு உண்டாகவே கூடாது. Because of our life the family or the workers should ஊழியர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. the ministry should not be spoiled. சபைக்கு பாதிப்பு வரக்கூடாது. There should not be destruction to the church. விசுவாசிகள் குடும்பங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. There should no destruction come to the family of believers. தீமோத்தேயு, தீத்து இவர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது when Paul is writing to Timothy and Titus, ஒரு சிலர் போய் முழு குடும்பத்தையும் கவிழ்த்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார். he said some of them are going and overturning some families. நாம் மற்றவருடைய குடும்பத்தை கவிழ்த்து விடக்கூடியவர்களாக இருக்க கூடாது. we should not be the ones overturning the other families. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜீவியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக போய்விடும். when we are doing so, our spiritual life will become worthless. தீத்து 1:11 நீங்கள் இதை படித்துக் கொள்ளுங்கள். Titus 1:17, we can read this. முழு குடும்பங்களையும் அவர்கள் கவிழ்த்து போடுகிறார்கள். they are overturning the whole families. இங்க என்ன நடந்தது தெரியுமா?
What happened here is, தாவீது அங்கே ஆசாரியன்ட்ட போய் அப்பமும் ஆயுதமும் பெற்றுக்கொண்டான். David went to the priest and got his food and his weapon. அங்கே அவன் அதை கொடுத்து அனுப்பி விட்டான். He gave him and he sent him. ஆனா நடந்தது என்ன? தோவேக்குன்னு ஒரு ஆளு அங்க உட்கார்ந்திருந்தான். But one person called Doeg was sitting there. அவன் போய் சவுல்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி விட்டான். He went and told Saul this matter. அது கடைசியில சவுல் கோபமடைந்து எல்லா ஆசாரியரையும் கொன்று போடச் சொன்னான். Finally Saul, becoming wroth, he asked, commanded all the priests should be slain. சரியோ தவறோ நம் நிமித்தம் சபையார் பாதிக்கப்படக்கூடாது. May it be right or wrong, the church members should not be affected because of us. நாம் ஒரு சின்ன காரியத்துக்கு தான் வந்திருப்போம் போயிருப்போம், ஆனா மற்றவங்களுக்கு அது இடரலாக மாறிவிட கூடாது. We have come for a small reason, but that should not be a hindrance to the others. அவன் தேவ சமூகத்துக்கு போனது தவறா? Is it wrong that he went to the presence of God? ஆசாரியன்ட்ட போய் சமூகத்தப்ப வாங்கினது தவறா? Is it wrong that he got the bread from the priest? ஆசாரியன்ட்ட போய் கோலியாத்தை கொன்றதானே அந்த பட்டயத்தை வாங்கி கொண்டு போனது தவறா? Is it wrong that he got the sword which was taken as a spoil? அவனுக்கு பசி வந்தது, அவன் போய் கேட்டு வாங்கி கொண்டான். He felt hungry, he went and asked. பாதுகாப்புக்கு அவனுக்கு சிந்தை வந்தது, அதை போய் கேட்டு பெற்றுக்கொண்டான். He had a mind to precaution himself and therefore went and got the weapon. அப்ப அவன் மைண்ட்ல இருந்தது தவறு அல்ல. That which was in his mind is not wrong. ஆனா இன்னொருத்த மத்தியில போய் அதை வாங்குனான் பாத்தீங்களா, அங்கதான் தவறு நடந்தது. But he went and asked it before another person, that is wrong. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? Finally what happened was, அந்த தோவேக்கு போய் சொன்னதனால இந்த சவுல் எல்லா ஆசாரியனையும் கொல்லும்படியாக சொல்லிவிட்டான். because Doeg went and told Saul, he asked, commanded all the priests to be ஒரு பெரிய slain. ஆசாரிய குடும்பமே அன்றைக்கு அழிந்து போனது. A great family of the priest was slain that day. நம் நிமித்தம் ஊழியர்களுக்கு பாதிப்பு வரவே கூடாது. Because of our sake there should be no effect to the ஊழியத்துக்கு ministry. எந்த பாதிப்புமே வரக்கூடாது. There should be no effect to the சபை ministry. வளர்ச்சிக்கு நம் மூலமாய் பாதிப்பு வரக்கூடாது. The growth of the church should not be affected because of ஒரு us. ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கும் நம் நிமித்தம் குந்தகம் வரக்கூடாது. No man's salvation should be affected because of us. ஒருவன் இடறி போனால் என் மனம் எரியாது இருக்குமா? If one should stumble, will not my mind ஒருவன் பின்வாங்கி போனால் என் மனம் எரியாது இருக்குமா? If one should backslide, will not my mind இடறல் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. whoever this hindrance is caused through, ஒரு விசுவாசியினுடைய இடறலுக்கு நீ காரணமாய் இருக்கவே கூடாது. you should not be reason for any believer stumbling. ஒருவேளை நீங்க பிரேயர்ல சிரிச்சிடுவீங்க. You might laugh in prayer. அத ஒரு புதிய ஆத்மா பார்த்தா என்ன நினைப்பான், இவங்க எல்லாம் சும்மா பரியாசம் பண்ணிட்டு அலையறாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டான்னா, அன்னைக்கு நீ சிரிச்ச பாரு, நீதான் அதுக்கு குற்றவாளி. When a newcomer who has seen you laughing just goes away, then you who have laughed that day, you are the accuser. நீ இந்த சபையில நடக்கிற ஒவ்வொரு விதங்களும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமே தவிர மற்றவனுக்கு இடரா இருக்க கூடாது. Every way of your walking in your church should be benefit to the others. It should not be an hindrance. ஒரு புது ஆள் வருவான், அங்க நின்னு நீங்க ரெண்டு பேரும் கத்தி வாக்குவாதம் பண்ணுவீங்க. And one new person might come, you might have a great striving between two of you. அவன் என்ன நினைப்பான்? What will he think? அவன் உடனே எடறி போவான். Immediately he will be stumbling. அவன் எடறி போனதுக்கு இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க பாருங்க, இவங்க தான் காரணர்கள். These two who were fighting are the reason for his stumbling. அதனால ஊழியம் பாதிக்கப்படுகிறது. For that the ministry is affected. சபையினுடைய ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. And the name of the Lord alone and the name of the church is being used. உங்கள் மூலமாய் ஊழியம் வளர்ச்சி அடையணுமே தவிர உங்கள் மூலமாய் ஊழியம் தடைபடக்கூடாது. Through you the ministry should have its growth, it should not be hindered. உங்க மூலமா எத்தனை பேர் சபைக்குள்ள வந்திருப்பாங்க? How many of you might have come to this church because of you? இல்ல உங்க மூலமா எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க? Or how many of you them would have fled because of you? நீங்க ஒரு சர்வே பண்ணி பாருங்க. You take a survey and see. யோசிச்சு பாருங்க. Just think about it. உங்க மூலமா எத்தனை ஆத்துமாக்களை இந்த சபையில கொண்டு வந்திருக்கீங்க? How many of you would have brought how many souls? இல்ல உங்களுடைய அடாவடித்தனத்தினால யாராவது வெளியே போயிருக்கானா? Or because of your natures has anybody stumbled? அப்படி போயிருந்தா நீ எத்தனை வருஷம் இந்த சபைக்குள்ள கிடந்து குட்டிக்காரன் அடிச்சாலும் எருசலேமும் போக முடியாது, சீயோனும் போக முடியாது. Even if you should stumble many years together, you cannot go to Zion or Jerusalem. உண்மையா சத்தியத்தை தான் நான் பேசுகிறேன். I am telling you the truth. ஒருத்தனை எடற வச்சா அவனை எங்க கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே? What does the Lord say for one who is making the others to stumble? அவனை எந்தரக்கல்ல கட்டி என்ன செய்ய, எங்க இறக்கே? நடு சமுத்திரத்துல போய் என்ன செய்ய, எந்தரக்கல்ல கட்டி இறக்கிறேன்னு சொல்றாரு. அவனை எருசலேம் கொண்டு போ, சீயோன் கொண்டு போலாம் சொல்லல. He is asking him to tie a millstone around his neck and cast him into the middle of the sea. ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்துமா தடுமாறிட்டான், அதுக்கு நீதான் காரணம்னா தொலைஞ்ச நீ. If a newcomer or new believer is being stumbling, then you are the reason for it. ஏனென்றால் அவனுக்காக இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார். Because Jesus shed his blood for him. மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறார். He has tasted death for him. அவனை அங்க இருந்து எல்லா சபைகளில் இருந்து வேரோட புடுங்கி அவனை இங்க கொண்டு வரார். From many churches he has uprooted and has brought him here. அவன்கிட்ட நீ போய் ஒரு துருபதேசம் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லி அதிக பிரசங்கித்தனமா எதையாவது நீ பேசி
நடந்து கொண்டு உன்னுடைய நடையோ உடையோ பாவனையோ பார்த்து அவன் இடறி போவானானால் நீ எப்படி பரலோகம் போக முடியும்? If you should tell erroneous doctrine or a wrong doctrine to him, or by your actions or any ways he is stumbling, then how can you go to heaven? நீங்க சத்தியத்தை தெரியாத மாதிரி நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிட்டே இருக்க கூடாது. You should not go in the way that you do not know the truth. ஒரு ஆத்மா இடறச்சுன்னா நீ போ, அவன் வீட்ல போய் அவனை கூட்டு வா. If one should stumble, go to his house and bring him back. நான் நடந்து கொண்ட விதம் தவறு. The way I have behaved is wrong. நான் மீறுதல் உண்டு பண்ணி விட்டேன். I have transgressed my ways like this. நீ போய் மன்னிப்பு கேட்டு அந்த ஆத்மாவை கூட்டு வா. And go ask forgiveness, bring that soul. ஒரு வார்த்தையில ஒரு ஆத்மா போயிடும். By one word the soul might go. நீ என்னவோ பெருசா நினைச்சிட்டு நீ எதையோ விட்டுற கூடாது. You think of yourself something and you should not lose anything. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 3ஆம் அதிகாரம் chapter 3 29ஆம் வசனம். verse 29. இரண்டாம் சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அது யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாப்பின் வீட்டாரிலே பிரம்மியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டைத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சலுள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். இங்கே 5 காரியம் அந்த குடும்பத்துல பாதிப்பு உண்டானது. Here there were 5 effects of a family. அவன் வீட்டாரில் பிரிமியக்காரன், குஷ்டரோகி, கோல் ஊன்றி நடக்கிறவன், பட்டயத்தால் விழுகிறவன், அப்பம் குறைச்சலுள்ளவன் ஒரு காலம் அவனுடைய குடும்பத்துல ஒளிந்து போவதே இல்லை. We see that one who hath an issue that is a leper or leaneth on a staff or falleth on the sword or lacketh blood shall never fail from that house. யார் செஞ்ச தப்பு தெரியுமா? Whose mistake is this? யோவாப் என்கிற ஒரு மனிதன் செய்த தவறு. It's the fault of one man called Joab. யோவாப் என்கிற ஒரு ஆள் செய்த தவறுக்கு அவன் சந்ததிக்கு எத்தனை பனிஷ்மென்ட்? 5 பனிஷ்மென்ட். For the mistake of one man Joab, there was 5 punishments for his family. குஷ்டரோகம் அந்த சந்ததியை விட்டு போக கூடாது. That the family should be affected by leper, should not depart. எல்லாம் கோல் ஊன்றி தான் நடக்கணும். Everybody should lean on a staff and walk. யோசிச்சு பாருங்க. Just think and see. பட்டயத்தினால் விழுவான். He will fall on a sword. அப்பம் குறைச்சல் ஒண்ணுமே கிடைக்காது. And he will lack bread. இதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். This is the blessing of that family. காரணம் என்ன தெரியுமா? You know the reason why? காரணம் என்ன? The reason is பழி வாங்கினான். he took revenge. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். For God says revenge is mine. நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். And he said that I will count upon it. நீ பழி வாங்குனேன்னா உன் குடும்பத்திலே உன் சந்ததி நீ போயிடுவே, செத்து போயிடுவே. ஆனா உன் சந்ததி 5 விதமான பாதிப்புகளுக்குள்ள போய் அந்த குடும்பம் சீரழிஞ்சு போய்டும். If you should encounter that revenge, then your family will go into that effect and become disasters. ரொம்ப கவனமாக இருக்கணும். Should be very careful in this. யோவாப் ஒரு பராக்கிரமசாலி. Joab was a warrior. ஒரு தளபதி அவன். He was a captain அவன். He was a captain of host. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஒரு ஆளு, ஆனா ஒரு சின்ன காரியத்துல பழி வாங்கிட்டான். He was such a great person but took a revenge in a small matter. அவனுக்கு அந்த பழி வாங்குற சுபாவம் அவனை விட்டு போகவே இல்ல. His vengeance spirit did not go out of him. சமயம் கிடைக்கும்போது பழி வாங்கிடுவான். When time comes he will take revenge. என் சகோதரனே அப்படினு சொல்லி தோள்ல கையை போட்டு இடுப்புல எறிஞ்சிட்டான், கத்திய குத்திட்டான். He put his hands upon and saying, my brother went and pierced him through the sword. சகோதரன் உடனே அவன் ஏமாந்துட்டான். இவனுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சு அவனை கொன்னுட்டான். When he called him brother, he was very deceived and he killed him. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? But what happened was அவனுடைய குடும்பத்துக்கு பெரிய சாபமாயிடுச்சு. It became a curse to his family. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Should be very careful in this matter. பழி வாங்குதல் விஷயத்தை கர்த்தர்ட்ட விடுங்க. The vengeances of the Lord. புதிய ஏற்பாட்டில இருக்கு, பழைய ஏற்பாட்டில இருக்கு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீ செய்யாதன்னு சொல்றார். He says vengeance is mine and I will repay, you should not do it. நீ செஞ்சிட்டேனா கர்த்தர் செய்ய மாட்டார். If you are revenging, then the Lord will not do it. அதனால இந்த விஷயத்துல நீங்க பழி வாங்குற விஷயத்தை நீங்க கடைபிடிக்கவே கூடாது. If in the case of taking revenge, you should not follow. அது கடைசில உன் வீட்ல எல்லாரும் கம்பு ஊண்டி தான் கம்பு வச்சு தான் நடக்க வேண்டியிருக்கும். Finally everybody will keep the staff in their house and walk. கோல் ஊண்டி நடக்கிறவன் யாரு? Who is the one who is taking the staff and walking? குருடன் கோல் ஊண்டி நடப்பான். One who is blind will take the staff. கால் சரியில்லாத பலன் இல்லாதவன் என்ன செய்வான்? கோல் ஊண்டி நடப்பான். One who is lame or has no strength in his feet will take a staff and walk. அதனால நம்முடைய குடும்பத்துக்கு நாமே ஒரு சாப காரணங்களாக அமைந்து விட கூடாது. Therefore we ourselves should not be the cause of a curse to the family. தவறான நோக்கங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். We should take away wrong imaginations. பொருளை இச்சிப்பதை நாம் அகற்ற வேண்டும். We should take away the lusting of others' properties. கடுக்கன்களை விட்டுவிட வேண்டும், சின்ன தவறுகளை விட்டுவிட வேண்டும். We should leave the earrings, even small mistakes. நாம் ஊழியர்களுடைய
ஊழியத்தினுடைய பாதிப்புக்கு காரணமாய் மாறிவிடக் கூடாது. We should not be the reason for the effect of the ministry of the ministry. அடுத்து பழிவாங்குற சுபாவம் நமக்குள்ள இருந்தால் நாமே நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஒரு கேடாக சாபக்கேடாக மாறிவிடுவோம். If we have the spirit of vengeance, then we ourselves will become a curse to our family. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 21:1 பார்க்கும் பொழுது chapter 21 verse 1. அங்கே ஒரு ஓயாத பஞ்சம் வந்ததாக நாம் அறிகிறோம். We see that a famine which was lasting took place. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். சவுல் செத்து போயிட்டார். Saul was dead. ஆனா அவனுடைய குடும்பத்தின் நிமித்தம் சவுலுடைய தவறின் நிமித்தம் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிவிட்டது. But because of the error of Saul, there was a great famine. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? See how it is. சவுல் செத்து போயாச்சு. Saul is dead and gone. அவன் செஞ்ச தப்பின் நிமித்தம் தேசத்துல ஒரு பெரிய ஓயாத பஞ்சம். But because of the mistake he did, there was a great famine. ஏன் சபையில எழுப்புதல் இல்ல? Why is there no revival in the church? டிசைனா பிரசங்கம் பண்றோம், ஆனாலும் எழுப்புதல் இல்லையே. We are preaching in different designs, but no revival. நல்ல பாடல்கள் எல்லாம் புதுசா பாடுறாங்க. They are singing new songs. மியூசிக் எல்லாம் நல்லா தான் போடுறாங்க. And music is all in good manner. பிரசங்கம் நல்லா தான் இருக்கு. Message is also good. ஆனா திரும்பவும் சபையில எழுப்புதல் இல்லையே. But again there is no revival in the church. காரணம் என்ன? The reason for this is நம்முடைய ஜீவியத்தில் உள்ளதான சுபாவங்கள் குணங்கள் மாறாததுதான். Because the natures in our life is not changed. முழு இஸ்ரவேல் தேசத்திலும் ஓயாத பஞ்சம். The whole of the Israelites there was famine. ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, ஓயாத 3 வருஷம் பஞ்சம். Not 1 or 2 years, for 3 years continually there was famine. எத்தனையோ வருஷமானது பஞ்சம். காரணம் என்ன தெரியுமா? ஆத்தும ரட்சிப்பே கிடையாது. For years together there is famine, there is no souls at all. அவன் போய் கர்த்தருடைய சமூகத்துல விசாரிச்சான். ஏன் சுவாமி இப்படி பஞ்சம் விடாம இருக்குன்னு கேட்டான். When he went and inquired of the Lord why such a famine, சவுலுடைய குடும்பத்தார் நிமித்தம் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னார். he said it is because of the family of Saul it came. அவன் இரத்தப்பிரியனாக மாறிவிட்டான். He became a bloody man. இரத்தப்பிரியனாக தாவீது மாறி போன பொழுது, இல்லாட்ட இரத்தம் அதிகமாக சிந்தின பொழுது தாவீதினாலே தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை. When David became a bloody person and when he shed a lot of blood, he could not build the temple of God. எப்பொழுது நாம் இரத்தப்பிரியர்களாய் மாறுகிறோமோ அப்பொழுது சபையிலே எழுப்புதல் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். Whenever we become a bloody person, then there will be no revival in the church. ஆத்துமாக்களே வராது. Souls will never come. எழுப்புதலே உண்டாகாது. There will be no revival at all. அது காரணம் சவுலுடைய சுபாவம். This is the character of Saul. சவுலுடைய ஆவியை அழிக்காத பட்சத்துல சபையில பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். Except you destroy the character of Saul, there will be famine in the church. இரண்டாம் சாமுவேல்ல 21ல 5ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல அவன் கேக்குறான், நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? 2 Samuel chapter 21 verse 3, he asked as to what shall I do for this? இந்த பஞ்சத்தை நிவர்த்தி செய்ய நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்? He asked as to what atonement shall I make for this famine to be over? எழுப்புதல் தடைபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? For this famine to be stopped, what shall I do? ஆத்துமர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, அதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்? The souls are not being saved, what shall I do for that? சபையில உள்ள ஜனங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? What should the people of the church do? சவுலுடைய 7 சுபாவங்களை நம்ம விட்டு நீக்க வேண்டும். We should remove away 5 natures of Saul. அங்கே சவுலுடைய குடும்பத்தாரை அழித்தால் இது முடிந்துவிடும் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். The Lord began to speak that if you should destroy the household of Saul, then all this thing will be over. உடனே அவன் தேடி பார்த்தான், 7 பேர் இருந்தார்கள். He searched and saw there were 7 men in the உடனே house. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அந்த 7 பேரையும் அவன் கொண்டு வந்து கொன்று போட்டான். Immediately David went and hanged up all of them. அந்த 7 பேரை அழிச்ச உடனே அந்த பஞ்சம் நின்று போய்விட்டது. When they all the 7 were destroyed, this famine was stopped. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how is this? எழுப்புதலுக்கு நீங்களும் எழுப்புதல் தடையாகிறதுக்கு நீங்களும் நானும் தான் காரணம். For the hindrance of revival in the church, you and I are the reasons. இன்னும் நமக்குள்ளே மறைந்திருக்கிற சவுலுடைய 7 தன்மைகள் இருக்கலாம். There are still 7 natures within Saul which is hidden in us. இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். There might be characters which are still not pleasing to the Lord in us. அவைகள் என்ன என்று நீ பார்த்து நீ அதை ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்களை நீ அழிக்க வேண்டும். You search out as to what it is and by the spirit of the Lord destroy the works of the flesh. இல்லனா இந்த இருக்கிற ஜனங்களை வச்சிட்டு அப்படியே தேய்பிறை மாதிரி சபை போய்க்கிட்டே இருக்கும். Or you should or the church going on in the same state as it is. புரியுமா? உங்களுக்கு தெரியுதா தேய்பிறை என்ன தெரியுமா? வளர்பிறை தேய்பிறைம்பாங்க. இந்த நிலா மூன் ஒரு கட்டத்துல வளர்ற மாதிரி இருக்கும், ஒரு கட்டத்துல நெஞ்சிட்டே இருக்கும். 15 நாளுக்கு வளரும், 15 நாளுக்கு
தேயும். We see that the moon is growing up for 15 days and is lessening for the 15 days. அதுபோலதான் இன்னைக்கு अनेक இடங்கள்ல எழுப்புதல் இல்லாம தேஞ்சு போயிட்டே இருக்கு. Like this we see that there are no revival in the church and it is just lacking behind. அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற சவுலை நாம் சரியான விதத்துல இன்னும் அழிக்கவில்லை. The reason for this is we are not destroying Saul in the right manner in us. மற்றவர்கள் மேல் உள்ள பொறாமை பார்வை, jealousy, look at the others, அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பது, giving room for unclean spirits, மற்றவர்களை ஈட்டி எறிவது, and putting arrow upon the others, உத்தமர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வது, and working against the upright. இப்படி பல காரியங்கள் இருக்கு. அது நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சண்டே பிரசங்கம் பண்ணி விட்டேன். Like this there are 6 things and I have preached to you on Sunday. நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சவுலின் ஆவிகளை அழிக்காத பட்சத்தில் அந்த ஓயாத பஞ்சம் நீங்காது, எழுப்புதல் உண்டாகவே உண்டாகாது. Except we destroy all the 7 things which were found in Saul, there will be no revival in the church and the famine will not be stopped. உன்னுடைய குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய தடையாக, சபைக்கு ஒரு பெரிய தடையாக இருப்பாய். You will be a great hindrance to you or your family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது, when we read in 1 Kings 13ஆம் அதிகாரம் chapter 13 34ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, verse 34, 1 ராஜாக்கள் 13:34, யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. இங்கே அந்த வீட்டாரை பூமியிலேயே வைக்காமல் கர்த்தர் அதம் பண்ணி அழிக்க சித்தம் கொண்டார். The Lord wanted to destroy the house of Jeroboam that they might not be on the earth at all. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it would be. ஒரு ராஜாவுடைய வீட்டாரை பூமியிலேயே வைக்காம அதம் பண்ணி அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். The Lord purposed to destroy the whole household of the king. காரணம் அங்கே ஒரு பாவம் உண்டாயிருந்தது. The reason is they had sin. என்ன பாவம்? What sin is this? ஏன் அந்த குடும்பம் இப்படி அழிந்து போனது? Why was that family destroyed? அந்த குடும்பத்துல ஒருத்தரை கூட கர்த்தர் வைக்கலையா? The Lord did not keep even one person in that family. அந்த வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் கர்த்தர் அதம் பண்ணி விட்டார். The Lord destroyed the whole family without keeping them on the earth. சில இடத்துல பாருங்க முழு குடும்பமும் அழிஞ்சு போயிருது. Some places the whole family is destroyed. அப்ப அதுக்கு காரணம் என்ன? The reason for this is, அப்ப முழு குடும்பமும் அழியிறதுக்கு காரணம் என்ன? what is the reason for the whole family to be destroyed? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட காரணம் என்ன? What is the reason told out here? அங்க நடந்தது என்ன தெரியுமா? What happened was, யாரெல்லாம் பாஸ்டர் ஆக்கணும்னு நினைச்சானோ அவ்வளவரையும் பாஸ்டர் ஆக்கி விட்டான். he made them pastors whomever he wanted to make them pastors. 33ஆம் வசனம். Verse 33. இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்கள் ஆனார்கள். ஆசாரியர்களை பத்தி சரியான விளக்கம் நமக்கு வேணும். We should have a right knowledge concerning the ஊழியத்தை பத்தி, ஊழியர்களை பத்தி நமக்கு ஒரு தரிசனம் எப்பவும் கரெக்ட்டா இருக்கணும். We should have a vision concerning the ministers of God and the ministry. அத நீங்க தெரியாம எல்லாரையும் நீங்க பாஸ்டர்ஸ்னு ஆக்கிர கூடாது. Not knowing this, you should not make anybody pastor. யாக்கோபுல தெளிவாக சொல்லி இருக்கிறார். In James it is said like this. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக. Saying that you will go into more condemnation, many of you do not become pastors. பாஸ்டர் ஆகிறது ரொம்ப ஈஸியான வேலை. Becoming a pastor is very easy. நாளைக்கே நோட்டீஸ் அடிச்சிட்டு ரோட்ல உட்கார்ந்து பேசிரலாம். Even the next day you can make a place and sit on the road. அதிகமா அடி வாங்குறது யார்தான்? போதகர்கள் தான். But most of them are who are pastors are getting beaten in judgments. யாக்கோபு 3:1. James 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நீ பாட்டுக்கு பாஸ்டர் ஆயிராத. Do not become a pastor. யாரையாவது பாஸ்டர் ஆக்கிராத. Do not make anybody else pastor. நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நீங்க ஒரு சர்ச் நடத்தலாமே அப்படி நீங்க யாரையாவது என்கரேஜ் பண்ணி விட்டுற கூடாது. Do not say that you are preaching well, you can also become a pastor. Do not raise up such a person. பாஸ்டர் ஆகிறதுக்கு பிரசங்கம் தகுதி அல்ல. For becoming a pastor, preaching is not a matter. தகுதி தேவனால் உண்டாக வேண்டியதா இருக்கிறது. The worthiness should become from the Lord. ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் ஏற்படுத்தப்பட முடியும். Only those who are called like Aaron should become worthy for it. இந்த யெரொபெயாமுக்கு யாருக்கு மேல மனது இருந்துச்சோ அவனை கூப்பிட்டு பாஸ்டர் ஆக்கிடுவான். This Jeroboam, whomever he had his mind to make them priest, he made them pastors. இந்த காரியம் அவனுக்கு பெரிய பாவமாக மாறிவிட்டது. Finally this became a great sin to him. கர்த்தர் பார்த்தார், இவன் ஒரு பெரிய புதிய உபதேசத்தை கொண்டு வந்துட்டானே, இவனுடைய வழி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய குடும்பம் முழுவதையுமே அதம் பண்ணி வச்சிட்டாரு சுத்தமா. The Lord saw that he brought a great thing and this is not right, therefore he cut off his whole family. அதம் பண்ணிட்டாருன்னா என்ன? இல்லாமையா ஆக்கிட்டார்.
He destroyed it and made it nothing. இவன் ஏற்படுத்தின பாஸ்டர்லாம் இருந்தாங்க, ஆனா இவன் தான் இல்ல. There were pastors whom he had appointed, but he was not there. ஜனத்தில் ஈனமானவர்களை அவன் ஆசாரியர்களாக மாற்றினான். He made the lowest of the people priests of the high places. நம்ம அப்படி யாரையுமே அப்படி ஆக்கவே கூடாது. We should never make such people like this. ஒருத்தரை பாஸ்டர் ஆக்குனா கர்த்தர் ஆக்குவார். One, if he has to be made a pastor, the Lord will make him. ஆர்டினேஷன் வந்து கர்த்தர்ட்ட இருந்து தான் வரணும். The Lord should make an ordination. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கோம். We have strict rules in us. மத்ததெல்லாம் இன்னைக்கு உள்ள வந்தா நாளைக்கு பாஸ்டர். In other places, if you should enter in today, you will be a pastor tomorrow. அது அவன் போட்டுக்கலாம், அது அவங்களுக்கு சுயாதீனம் இருக்கு. It is their standard, they can do it. நம்ம இதுல அப்படி கிடையாது. But in our thing, it's not like that. 10 வருஷம் கழிச்சாதான் எல்டர். Only after 10 years you will become an elder. 20 வருஷம் கழிச்சாதான் பாஸ்டர். Only after 20 years you will become a pastor. யோசிச்சு பாருங்க. Just you think and see. நம்முடைய ஜீவியத்துல நம்ம யாரையுமே ஆசாரியர்களா ஆக்கி அந்த ஒரு பாவத்துக்குள்ள போய் நம்முடைய முழு குடும்பமும் அழிஞ்சு போயிட கூடாது. We should not make anybody pastors and go make a sin to a family and make a destruction to them. சபை கட்டறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கயாவது குதிச்சிராதீங்க. Don't say that you are building some church and fall into it. அவரை பாஸ்டர் ஆக்குறேன் இவரை பாஸ்டர் ஆக்குறேன்னு யாருக்காவது சப்போர்ட் பண்ணி போய்டாதீங்க. Don't give your churches saying that you will make such and such a person a pastor. அது கடைசில உன் குடும்பத்தை ஒண்ணுலாம ஆக்கிட்டு போய்டும். Finally it will make your family as nothing. இந்த காரியம் அந்த குடும்பத்துக்கு பாவம் ஆயிற்று. அந்த வீட்டாரையே பூமியின் மேல் வைக்காமல் கர்த்தர் அதம் பண்ணி விட்டார். This thing became a sin to his house and the Lord cut it off and destroyed that they should not be in the face of the earth. 1 ராஜாக்கள் 18:18 பார்க்கும் பொழுது 1 Kings 18:18. 1 ராஜாக்கள் 18:18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நம்முடைய குடும்பம் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற குடும்பமாக இருக்க கூடாது. Our family should not be the one which is troubling Israel. எலியா வந்து ஆகாப்ட்ட பேச ஆரம்பித்தான். When Elijah started to speak to Ahab. ஆகாப் எலியாவை பார்த்து சொன்னா, இஸ்ரவேலை கலங்க பண்றது நீதான் சொன்ன. And Ahab said, thou who troubleth Israel. அப்ப அவன் சொன்னா, நான் இல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான் எல்லாரையும் போட்டு கலங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. Then he said, but thou and thy father's house are making the people troubled. உங்களுடைய குடும்பமே சரி கிடையாது, மத்தவங்களை கலங்க வைக்கிறதா உங்களுடைய குடும்பத்தினுடைய தொழில். Your family is not right, it is the occupation of the family to trouble the others. சில குடும்பத்துல பாருங்க, அம்மா சண்டைக்காரியா இருப்பா, அப்பா சண்டைக்காரனா இருப்பான், பிள்ளையும் அதை விட ஸ்பீடா இருப்பான். இவன் 4 அடி பஞ்சா, அது 16 அடி பாய்வான். In some families you can see the mother is a fighter and the father is more quarreler, and even the children will be even more. யாராவது ஒரு ஆள் தெய்வீகமா இருந்தா தானே, அம்மா பேசாதீங்க, அப்பா பேசாதீங்க, தம்பி பேசாத, வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஏட்டிக்கு போட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? Only if one person is divine, you can say mother, father, don't speak like this. If all of them are tit for tat, then how it will be? அம்மாவும் பயங்கர சண்டை, The mother is also a quarreler, அப்பா அதை விட பெரிய சண்டை, and father is even fighting more, பையன் அதை விட ஸ்பீடா இருக்கிறான், and the son is even speeder. சரி, பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது அதை விட வேகமா இருக்கு. Or the female child is even worse than that. இந்த குடும்பத்தாரே எல்லாத்தையும் கலங்க பண்ணுகிறவர்கள். Their family members were troubling the others. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? How is your child? இஸ்ரவேலை கலங்க பண்றீங்களா? Are you troubling Israel? யாராவது ஒரு ஆள் ஸ்பீடா இருக்கும்போது இன்னொரு ஆள் ஸ்லோவா இருக்கும். If one person is taking fast, then the other should slow down. அப்பாவும் தீவிரவாதி, அம்மாவும் தீவிரவாதினா என்ன? யாராவது ஒரு ஆள் மிதவாதியாவா? If the mother and the father are the extremists, then one become a slow goer. யாராவது ஒரு ஆள் அதை கரெக்ட் பண்ணிட்டே வரணும். One should keep correcting. ஒரு ஆளாவது அந்த குடும்பத்துல ஒரு தெய்வீகமா இருந்தாதான் அந்த குடும்பம் கலங்காம இருக்கும். Only if one person is divine in that house, that family will not be troubling. இஸ்ரவேலை உன்னுடைய குடும்பம் கலங்க பண்ணுகிறதா? Is your family making that Israel to trouble? ஆகாப் காரணம் என்ன தெரியுமா? ஆகாப் வந்து தன்னுடைய மனைவியிடத்துல தன்னை விற்று போட்டு விட்டான். The reason was Ahab sold himself to his wife. கர்த்தர் சொன்னாலாம் செய்ய மாட்டான், வைஃப் சொன்னா அப்படியே செய்வான். He will not do what the Lord commands, but what his wife commands he'll do. உட்கார்னா உட்கார்ந்துருவான். If he is asking her to மனைவியிடத்துல விற்று போட்ட ஆகாப் என்று பைபிள் சொல்லுகிறது. We see that the word of God says that Ahab who sold himself to his wife. Actually இவன் புருஷனா இல்ல, இவன் மனைவியா தான் அந்த வீட்ல உட்கார்ந்திருந்தான். He was not to be a husband, he should have been a wife. நம்முடைய ஜீவியத்துல நம்ம மற்றவங்கட்ட விட்டு போட கூடாது. In our lives we should not sell ourselves to others. அப்படி நம்ம குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வீட்டாரே மற்றவர்களை கலங்க பண்ணக்கூடிய குடும்பமாய் மாறி விடுவோம். If our family is in such a state, we will be the ones who are troubling the others. சில குடும்பங்கள்லாம் பாருங்க, குடும்பமா திருடுவாங்க. Some families will be troubling as a whole. குடும்பமா சண்டை போடுவாங்க. As a whole family they will fight. குடும்பமா பொய் பேசுவாங்க. As a whole family they will lie. ஒரு இடத்துல ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக கால் தடத்தை பார்த்தாங்க.
In one place, in order to catch a thief, they sought for the footprints. ரெண்டு பேரும் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. And two of them came, stole and went. விரட்டுனாங்க, பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க, ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாங்க. They wanted to catch them, but both of them fled. இவ்வளவு டெக்னிக்கலா திருடிட்டு போறாங்களே, அவங்க கால் தடம் எப்படின்னு போய் பார்க்க போனா ஒரு கால் தடத்துல மெட்டி இருந்துச்சாம். If they saw as to who stole and went, they saw a chain in that feet. கால்கள்ல பெண்கள் விரல்கள் என்ன செய்வாங்க, ஒரு வளையம் மாதிரி போட்டு அலைவாங்க. They saw the ring which is in the feet of a girl. அப்பதான் தெரிஞ்சது வந்ததுல இன்னொரு ஆள் யாரு, திருட வந்ததுல யாரு, ஒருத்த ஆம்பளை இன்னொன்னு என்னது பொம்பளை. Only then they found that both of them who came to rob away things one was a male and the other female. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு இடத்துல ஒரு குரூப் பையங்க தவறு செஞ்சாங்கன்னு பிடிச்சாங்க. In one place a group of boys were caught because they committed something. அதுல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. And two of them were brothers. ரெண்டு பேருமே குடிச்சிருக்கான், சின்ன பையங்க ரெண்டு பேருமே குடிச்சிருக்கான், ரெண்டு பேருமே பாவத்துல ஒத்து போயிட்டே இருக்கான். Two of them were drunk and both of them were caught because both of them went into sin. ஒரு அடக்காரனுக்கு நான் போயிருந்தேன். I went for a funeral service. அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க. Their father and mother were not saved. அடக்காரன முடிஞ்சிருச்சு. And that funeral service was over. பெட்டியை தூக்கலாமான்னு சொன்னா இல்ல அம்மா அப்பா வரணும் அப்படினாங்க. And when we asked whether we can take the box, they said father and mother should come. நான் சொன்னேன் வரும்போது உட்கார்ந்தாங்களே, நான் பாத்துர்ந்தேனே, ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணனே, அம்மா அப்பா உட்கார்ந்திருந்தாங்களே, இவங்க தான் அம்மான்னு சொன்னாங்களே, இவ்வளவு நேரம் இருந்தாங்களே, எங்க போயிட்டாங்கன்னு. I said both of them are mother and father who were sitting there when I came in, where are they now? அவங்க துக்கத்துல போயிட்டு வர்றான், இப்போ வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. They said in grief they had gone, they will come back. என்னன்னு பார்த்தா ரெண்டும் சாராய கடையில போய் சாராயம் குடிச்சிட்டு ரெண்டும் ரிச்சால வந்து இறங்குது. Both of them went to the arak shop, got themselves drunk and come back. எப்படி அம்மாவும் அப்பாவும் இங்க அடக்காரன்ல இருந்துட்டு ரொம்ப துக்கம் தாழ முடியலையா, ரெண்டும் சேர்ந்து போய் நிஞ்சிட்டு வருது, குடிச்சிட்டு வருது. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? In the funeral service they could not bear the grief, therefore both of them went to drink. And how was that family? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை நீங்க எப்படி கட்டி எழுப்புறீங்க. See how you are building your family. உட்கார்ந்து 3 மணி நேரமும் புருஷனும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து அந்த மோசமான படத்தை அருமையா உட்கார்ந்து பாக்குறாங்க. குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. The husband, wife and children are watching the film which is very erroneous, and see how that family will be. யோசிச்சு பாருங்க. Just think and see. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இல்லாவிட்டால் 6ஆம் வசனத்தை பார்க்கும் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Nehemiah 1:3. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அங்கே அவங்க சொல்றாங்க பாருங்க, மகா நிந்தையும் தீங்கையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். They said that we have gone through a great affliction and reproach. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? The reason for that is 1:6 கடைசியில நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். First chapter verse 6 we see that I and my father's house have sinned. குடும்பமா பாவம் செய்யும் பொழுது நிந்தைகளும் துக்கங்களும் வந்து விடுகிறது. When you as a family commit sin, then you will get a reproach and affliction. உங்களுடைய குடும்பம் முழுவதும் பாவம் செய்கிறதா? Is your whole family committing sin? அப்ப அந்த குடும்பத்துக்கு விமோசனம் என்ன? Then what's the reason for that thing? அந்த குடும்பம் முழுவதும் பாவம் செஞ்சா அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? What is the reward if the whole family is committing sin? மகா தீங்கு மகா நிந்தை. It will become a great affliction and great reproach. நீங்க குடும்பமா பாவம் செய்யும் பொழுது நிந்தையை தான் நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். When you as a family commit sin, you should go through reproach. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக Lastly, சில குடும்பங்களுக்கு பட்டயங்கள் வந்து விடுகிறது. some of their houses they have sword திடீர் பாதிப்புகள், and sudden திடீர் effects, மரணங்கள், sudden deaths சடிதியான நஷ்டங்கள், and sudden loss. திடீர்னு அந்த பட்டயம் வந்து விடுகிறது. Suddenly the sword is coming. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் Amos 7 chapter 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது verse 9. யெரொபெயாமுடைய வீட்டாருக்கு மேல் பட்டயத்தை எழும்ப பண்ணுவேன். I will cause the sword to come upon the house of Jeroboam. வாசி. ஈசாக்கின் மேடைகள் பாலும் இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார். கர்த்தரே சொல்றார், நான் இந்த குடும்பத்துக்கு விரோதமா பட்டயத்தோடு எழும்பி வருவேன். The Lord says that I will come with the sword to the house of சில Jeroboam. குடும்பங்களுக்கு விரோதமா கர்த்தரே எழும்பி வருகிறார். Against some families the Lord himself comes. உன்னுடைய ஜீவியத்துல நீ கர்த்தருக்கு எதிரியாக நீ நிக்க கூடாது. You should not keep anything contrary to the Lord in your life. கர்த்தர் வந்து ரொம்ப ஜட்ஜ்மென்ட்ல ரொம்ப கரெக்ட்டா இருக்கிறார். The Lord is very accurate in his judgments. அங்கே அதுக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you should read above, தூக்குநூல் பிரமாணத்தின்மால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் கர்த்தர் நின்றார். the Lord stood upon the set line of plumb line. எது மேல போய் கர்த்தர் நிக்கறாரா? Where does the Lord stand? தூக்குநூல்
பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட அந்த மதில் மேல கர்த்தர் போய் நின்னாராம். The Lord stood up on a wall made by a plumb line. அவர் சொல்றாரு, நீ என்னத்தை காண்கிறாய்? And he asked, what says அவன் thou? சொன்னான், தூக்கு நூலை காண்கிறேன். He said, a plumb line. இதோ நான் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி மன்னிக்கவே மாட்டேன். Then he said, behold, I will set a plumb line in the midst of my people, I will not pass them. இப்ப தூக்கு நூலை விட்டு பார்த்தா யெரொபெயாமுடைய வீடு தூக்கு நூலுக்கு பெரிய நிசையில கட்டப்படல. When he is setting the plumb line, the house of Jeroboam is built upon it. எப்படி இருக்கும்? See how it is. தூக்கு நூல் பிரமாணத்தின்படி கட்டப்படலன்னா வீடு எப்படி இருக்கும்? If that house is not built according to the plumb line, how it is? இஷ்டத்துக்கு டிசைனா இருக்கும். It will be on its own designs. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த இஷ்டத்துக்கு ஜனனுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புனா அவனுக்கு judgment உண்டாகும். The Lord says, if you should build up your house in according to your own plan, there will be judgment. பிரமாணத்தின்படி கட்டினா அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும். Only if you build it according to the law, you have கிறிஸ்தவ reward. வாழ்க்கை பிரமாணத்துக்கு உட்பட்டது. The Christian life is within the laws. பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டாருடைய நிலவரம் என்ன? Dear beloved, how is the state of your family? உங்களுடைய குடும்பம் வாதையினால் தாக்கப்பட்டிருக்கிறதா? Is your family affected by plagues? கற்பம் அடைபட்டு போயிருக்கிறதா? Are the wombs shut up? குடும்பத்துல கன்னிகள் இருக்கிறதா? Is there snare in your family? அநேக ஊழியத்துக்கு நீ தடையாய் மாறிவிட்டாயா? Are you a hindrance to many ministers? உன்னுடைய குடும்பத்துல கோல் ஊன்றி நடக்கிறவன் வறுமை, அப்ப குறைச்சல், தரித்திரம், சாபம் இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? Is there any famine or any walking with sword or any scarcity? என்ன பண்ணாலும் பஞ்சம் பஞ்சம் தரித்திரத்தின் ஆவி தலைவிரித்து ஆடுகிறதா? Is there a famine everywhere and is there poverty existing anywhere? உன் குடும்பத்தையே இன்னைக்கு அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? Is your whole family going towards destruction? குடும்பத்துல எப்பவும் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதா? Is there always a confusion in the family? எப்பொழுதும் கெட்ட பெயர்கள், நிந்தை, தீங்கு வந்து கொண்டே இருக்கிறதா? Is there always a reproach, a wrong name coming to your family? ஏதாவது ஒரு பாதிப்பு சடுதியிலே உங்களுடைய குடும்பத்துல வந்து அப்பொழுது உங்களை தாக்கி கொண்டே இருக்கிறதா? Is your family being affected suddenly and affected very often? இப்படி இருந்தா ஒரு குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. If it is so, see how that family will be. அந்த குடும்பத்தின் நிலவரம் எப்படி இருக்கும்? See how the state of the family is. பட்டயம், நிந்தை, அவமானம், வேதனை, பஞ்சம், குறைச்சல், வறுமை, தரித்திரம் இப்படியே ஒரு குடும்பம் போய்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் என்னைக்கு தான் முன்னேறது? Sword and famine and lacking of everything, how that family will increase in their lives. இதுக்கு பிராயச்சித்தம் என்ன? What is the atonement to this? நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. There are certain things which you have to do. உன்னுடைய தவறான நோக்கத்தை நீ மாற்றி விட வேண்டும். You should change the wrong intentions. இன்றைக்கு நீ ஊழியர்களுடைய ஜெபத்தை நீ தேடி போக வேண்டும். You have to seek for the prayers of the servants of God. நீ ஜனத்தை பின்மாற வைத்ததுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். You should ask forgiveness for making the people to backslide. நீ ஆசாரியர்களுக்கு ஊழியத்திலே நீ உதவி செய்ய வேண்டும். You should help the priests in their ministry. மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்களை நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். You should ask forgiveness in the cases you have to. ஜீவியத்தை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். You have to rectify your life. உன்னுடைய ஜீவியத்தை நீ சரிப்படுத்திக் கொண்டால் கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விமோசனத்தை கட்டளையிடுவார். If you should rectify your life, then the Lord will grant a remedy to your house. என்ன நடந்துச்சு தெரியுமா? See what happened? அந்த ஓபேத்ஏதோம் குடும்பத்தார் பெட்டிக்கு இடம் கொடுத்தார்கள். The house of Obed-Edom gave room for that ark of the அவங்க Lord. தவறான நோக்கத்துக்கு இடம் கொடுக்கல. They did not give room for the wrong intention. அவங்க பாவத்துக்கு இடம் கொடுக்கல. They did not give room for sin. அவங்க கன்னிகளுக்கு இடம் கொடுக்கல. They did not give room for snares. பழி வாங்க போகல. They did not go to revenge. ஒரு சான்ஸ் கிடைச்சது பெட்டி அவங்க வீட்ல வைக்கிறதுக்கு, உடனே அதை வாங்கிக்கிட்டாங்க. They got a chance to have the ark of the Lord and he got it. அந்த பெட்டி அவங்க வீட்டுக்கு வந்தபோது When the ark of the Lord came to his house, அந்த குடும்பம் ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல உள்ள ஒரு குடும்பம் தான். that family is in a normal stage. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened was, என்னைக்கு பெட்டி உள்ள வந்துச்சோ அந்த வீடே ஆசீர்வதிக்கப்பட்டு வீட்டாரே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. whenever the ark of the Lord came inside, his whole household was blessed. 3 மாசம் தான் இருந்துச்சு, அதுக்குள்ள அந்த குடும்பம் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. It was there only for 3 months that family began to அப்ப flourish. காலமெல்லாம் அந்த பெட்டி அந்த வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? If that was found in all his lifetime, how it would be? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவரே, பெட்டி என்னுடைய வீட்ல இருக்கணும், என்னுடைய வீடு என்னுடைய வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னுடைய வீடு என்னுடைய வீட்டார் மேல இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும். எல்லாரும் ஒரு விசை ஜெபிக்கலாமா? Let's all pray and ask God, Lord, let the ark of the Lord be found in my house and let it be blessed and all the curse be இன்னைக்கு removed. தவறான நோக்கங்களை மாற்றி விடுங்கள். The Lord should, you should remove all the things from your life இன்னைக்கு பழி today. வாங்குவதை நிறுத்தி விடுங்கள். You stop with revenge in your life. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். You fall at the feet of the Lord and ask forgiveness. ஆண்டவரே, நான் யாருக்கு இடரலா இருக்க மாட்டேன். Lord, I will not be a hindrance to யார் others. நிமித்தமும் நானும் இடறி
இடறி போக I மாட்டேன். will not stumble because of anybody else. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். I will no more sin. இனிமேல் என்னுடைய குடும்பத்துக்கு கலங்கறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்க மாட்டேன். I will not be a cause for confusion in my family. நான் இனி பழி வாங்க மாட்டேன். I will no more revenge. மற்றவருடைய மரணத்துக்கு நான் ஒரு காரணமா இருக்க மாட்டேன். I will not be a cause for others' death. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire that? என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் காரணமா இருக்க வாஞ்சிக்கிறேன். I desire to become a blessing to my family. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு என்னுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருளும். With the ark of the Lord you rise up in my life. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு தேவனே உம்முடைய தாபர ஸ்தலத்தில் எழுந்தருளும் என்று சொல்லி இருக்கிறது. It is said, Lord, rise up in your tabernacle with your ark. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes and kneel down. உன்னுடைய குடும்பத்தின் நிலவரத்தை மாற்ற உனக்கு முடியும். It's possible to change the state of your family. நீ உன்னை மாற்றும் பொழுது உன் குடும்பத்தின் நிலவரம் மாறுகிறது. When you change yourself, your family state will be நீ changed. உன்னை மாற்றாத பட்சத்தில் உன் குடும்பத்தின் நிலவரம் நீடிக்கிறது. When you cannot change yourself, the things are prolonged in நீ the ஒருவேளை family. புருஷன் சரியில்லை என்று சொல்லலாம். You might say my husband is not right. ஒருவேளை மனைவி சரியில்லை என்று சொல்லலாம். You might say your wife is not ஒருவேளை right. என்னுடைய சகோதர சகோதரிகள் சரியில்லை என்று சொல்லலாம். Or you might say my sisters or brothers are ஒருவேளை not என் right. பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லலாம். You might say my children are not right. அதெல்லாம் காரணங்கள் அல்ல. They are not the reasons. ஒரு ஆள்தான். It's one man. ஒன்று அது நீயாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நானாக இருக்க வேண்டும். It should be you or me. இந்த சபையின் வளர்ச்சிக்கு நீ ஒரு காரணமாக இருக்கலாம், நான் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த சபையின் வளர்ச்சிக்கு தடைக்கு காரணம் நீயாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நானாக இருக்கலாம். You might be the reason for the growth of the church, or I might be the reason for it, or you might be the reason for the downfall of the church. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உங்களில் எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? How many of you are instructed in your heart after hearing this word? உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய சந்ததிக்குள்ளே நடந்த பல சம்பவங்களுக்கு உனக்கு காரணம் புரியாமலே போய் கொண்டிருந்தது. There were many incidents which happened in your family. You did not know the reason for this. தோல்விகளுக்கு காரணம் தெரியவில்லை. You did not know the reason for the failure. பிரச்சனையின் வேர் உனக்கு தெரியவில்லை. You did not know the root of the problems. பிசாசு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவனுடைய அஸ்திபாரம் என்னன்னு உனக்கு தெரியாம இருந்தது. You did not know the foundation of Satan, how he is strong. ஏன் மறுபடி தீங்கு? Why this thing happened? ஏன் மறுபடியும் நிந்தைகள்? Why again reproaches? ஏன் மறுபடியும் தடைகள்? Why again hindrances? ஏன் மறுபடியும் போராட்டங்கள்? Why again troubles? இப்படி பல கேள்விகள் உனக்குள்ள எழும்பிக் கொண்டே இருந்தது உண்மை. It is true that you had such questions in you. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அதுக்குரிய காரணத்தை உனக்கு சொல்லி கொடுத்து விட்டார். But today in the light of his word, the Lord has told you the reason for it. சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நீயும் நானும் தான். Now it is your turn to rectify நாம் ஒவ்வொருவரும் நம்மை yourself. சரிப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் செழிக்கும். When we rectify each of ourselves, our families will flourish. அந்த தேவனுடைய பெட்டிக்கு நீ கொஞ்ச நாள் இடம் கொடு. You give room for the ark of the Lord for some time. 3 மாசம் இடம் கொடுத்தா குடும்பம் செழிச்சதுனா, வாழ்நாள்லாம் இடம் கொடுத்தா அந்த குடும்பம் தலைமுறையாக செழிக்கும். If they had given room for 3 months, then the family flourished. If they had given all the days of the life, it will flourish forever. எப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா? Just think and see how it was. 3 மாசம் அந்த பெட்டிக்கு இடம் கொடுத்ததுக்காக அந்த 3 மாசத்துல அவனுடைய வீடு, அவன் வீட்டார், அவனுக்கு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. Because he gave room for just 3 months, his whole household and everything we had was blessed. அதே நேரத்துல வாழ்நாளெல்லாம் அந்த பெட்டி அங்க இருந்துச்சுன்னா அவனுடைய தலைமுறையாக செழித்திருக்கும். If all the days of his life that ark was in his house, then all his generations will be blessed. அருமையான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மாரே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் செழிக்க வைக்க உங்களை தாழ்த்தி சமர்ப்பியுங்கள். Therefore, dear beloved brothers, sisters and fathers and mothers, if you humble ourselves and give self today, your family will be blessed. என்னுடைய பேச்சோ, என்னுடைய பழக்க வழக்கங்களோ, என்னுடைய எந்த விதமான செயலும் என்னுடைய வீட்டினுடைய, குடும்பத்தினுடைய, சபையினுடைய பாதிப்புக்கு காரணமாய் அமைந்துவிடக் கூடாது. Lord, my words or actions or any part of my thing should not be a reason for the effect of the family or the church. அநேக குறைவான பகுதிகளுக்கு நான் தான் காரணம். I have been the reason for many lackings. தேவரீர் என்னை மன்னிப்பீராக. Lord, forgive me. இன்றைக்கு நான் அதை என்னை விட்டு அகற்ற தீர்மானிக்கிறேன். Today I determine to cast out from அப்படி me. நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளேயே இந்த உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் வேரோட பிடுங்கி விடுவார். When you yield like that, the Lord will take away the curse which is in your family now, right now. அது ஒரு போர்வை போன்றது. It is like a covering. கர்த்தர் அந்த போர்வையை எடுத்து விடுவார். The Lord will take away that covering. அது ஒரு தடை போன்றது. That is a hindrance. கர்த்தர் அந்த தடையை நீக்கி விடுவார். The Lord will remove the hindrance. ஆமென். அது ஒரு மதகு போன்றது. That is like a madness. கர்த்தர் அந்த மதகை எடுத்து விட்டால் அந்த தண்ணீர், அந்த செழிப்பு பாய்ந்து வரும். If that is removed, then the flourishing will be coming. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you feel it? உண்மையா இந்த கூட்டத்தில் உள்ளவங்க, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வீட்டாருடைய பல காரியங்களுக்கு நான் தான் காரணம்னு ஃபீல் பண்றவங்க கை உயர்த்துங்கள்.